கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். ஒருவேளை இந்த நாட்களில் பலவிதமான பாரங்கள், பண கஷ்டங்கள் அல்லது கடன் பிரச்சனை என்கிற பாரம், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் வியாதி என்கிற பாரம், சமாதான குறைவு என்று சில பலவிதமான பாரங்களினால் நீங்கள் அழுத்தப்பட்டிருப்பீர்களானால், இந்த மன அழுத்தத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி அவரிடத்தில் நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள். அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்களையும் என்னையும் மறவாத ஒருவர் உண்டு. உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் நீங்கள் வைத்து விடுவீர்களானால் அந்த பாரங்களில் இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்துவிடு. அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 138ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ற நாட்களில் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியங்களை செய்து கொண்டிருந்த நாட்களில் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த பாரங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவனிடத்தில் வாருங்கள், இயேசுவனிடத்தில் சொல்லுங்கள். அவர் இந்த பாரங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். வேதத்தில் விடுதலை பெற்ற அநேகரை நாம் பார்க்க முடியும். 12 வருடம் வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போகிறாள். கடைசியாக இயேசுதான் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்பி இயேசுவினிடத்தில் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது அவள் சுகம் பெறுகிறாள். நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கட்டும். மனிதர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்று கொடுக்க முடியாத காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம், இயேசு உனக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த நாளிலே உன் இருதயத்தை முழுமையாக அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. முழுமையாக உன்னுடைய பாரங்களை அவரிடத்தில் ஒப்புக்கொடு. அவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த வேளையிலும் கூட பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிற அந்த வேளையில் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. நீங்கள் இல்லாமல் யார் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்? நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த நாளிலும் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இந்த நாளை ஆண்டவரை கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.